سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினியவர்களே, உம்மு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு சஹாபிய பெண்மணி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றேன். வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவனுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உங்கள் மீது, அல்லாஹ்வினுடைய உங்கள் மீது கருணை புரியட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது பொழியட்டும் என்று நான் துஆ செய்துவிட்டு அடுத்து சொன்னேன், இன்னல் மிஸ்கீன யகூமு அலா பாபி, மிஸ்கீன்கள் ஏழைகள் என்னுடைய வாசலிலே வந்து நிற்கிறார்கள். என் வாசல்ல வந்து நிற்கிறாங்க. ஆனா என்னிடத்துல எதுவுமே இல்லை. என்னிடத்துல ஃபமாஜிது லஹு ஷையன், இப்படி வந்து நிற்கக்கூடியவருக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்சு, அவருக்கு நான் ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்சு என்னுடைய இல்லத்தை பார்த்தால் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? நான் கொடுக்காமல் இருந்தால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போகிவிடுமே. ஆனால் என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த பெண்மணி, சஹாபிய பெண்மணி என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து உன்னிடத்துல கேட்டு விட்டார் என்று சொன்னால், உன்னிடத்துல வந்து ஏதாவது உணவு கொடுங்கள், ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டு விடுவார் என்று சொன்னால், நீங்கள் அவருக்கு எதையாவது கொடுத்து விடுங்கள். உங்களிடத்துல எது இருக்கோ அதை செய்யுங்க, நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லாம எப்படி சொன்னாங்க பாருங்க. இல்லம் தஜிதி ஷைஅன், உங்களிடத்துல எதுவுமே இல்லைன்னு சொன்னா, துஅதீஹி இய்யாஹு இல்லா லில்ஃபன் முஹரக்கன், உங்களிடத்துல ஆட்டு காலுடைய குழம்பு, அந்த குழம்பு இருக்கு பாருங்க, அதுக்கு மதிப்பே கிடையாது, கழட்டி தூக்கி தூரமாக போட்டுருவாங்க. கரிக்கப்பட்ட அந்த காலை சுடும் பொழுது, அந்த ரோமங்களை எல்லாம் நீக்குகிற பொழுது அந்த கால் குழம்பு இருக்கு பாருங்க, அதை என்ன செய்வாங்கன்னா தட்டி விட்டு தூக்கி போட்டுருவாங்க. அப்படி கரிக்கப்பட்ட அந்த கால் குழம்பு தான் உங்களிடத்துல இருக்கிறது என்று சொன்னால், மதிப்பில்லாத, மதிப்பற்ற, மனிதர்கள் மதிக்காத, அப்படி தூக்கி எறியப்படுகிற அந்த ஒன்றுதான் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட, அது மாதிரியான மதிப்பற்றது ஒன்று உங்களிடத்திலே இருந்தாலும் கூட, அதையாவது கேட்டதற்காக வேண்டி அவரிடத்தில் நீங்கள் வந்து வாசலிலே நிற்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும், சொர்க்கத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபதுஃபைஹி இலைஹி ஃபி யதிஹி, அவருடைய கரத்திலே அந்த கால் குழம்பையாவது கொடுத்து அனுப்புங்கள், இல்லை என்று நீங்கள் எதையும் சொல்லிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அளவு பெருசா இருக்கணும்னு அர்த்தம் இல்லைங்க. நான் கொடுக்கிறது பெருசா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. என்னிடத்தில் இவ்வளவுதான் இருக்குது என்று சொன்னால், குறைந்த அளவு என்றாலும் கூட என்னிடத்துல இதாங்க இருக்கு, இதை பெற்றுக்கொண்டு போங்க, இதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அன்போடு அவருக்கு கொடுப்பது இருக்கிறதே, அதுவும் நன்மைகளை நமக்கு பெற்று தருகிறது என்பது அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பெரிய அளவுல தான் தர்மம் செய்யணும், நமக்கு வசதி இல்லையே நாம ஏன் தர்மம் செய்யணும் என்று நாம் நினைத்து கொண்டு இருந்து விடக்கூடாது. அன்பிற்கினியவர்களே, அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு செய்தியை, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அவங்க ஒரு செய்தி ஒன்று அறிவிக்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக தான தர்மம் செய்யும்படி கட்டளை இடப்படுகிறது. சஹாபாக்கள்கிட்ட எல்லோரும் தர்மம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா, எங்களில் பெரும்பான்மையானவர்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். எங்களை பெரும்பான்மையாக யார் இருக்காங்க? எல்லாம் நாங்கள்லாம் சாதாரணமானவர்கள், பெரிய பெரிய பணக்கார வசதி படைத்தவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாம் தினமும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். சென்றால்தான் எங்களுக்கு உணவு என்ற நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று உத்தரவிடப்படுகிறது. உடனே நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா, கூலி வேலையை தேடி புறப்பட்டோம். கூலி வேலைக்கு போனோம், எல்லாரும் போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கிடைத்ததை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட தர்மமாக கொடுத்தார்கள். இதை நீங்க பயன்படுத்திங்க, ஏழை மக்களுக்கு பயன்படுத்துங்க, போருக்காக வேண்டி பயன்படுத்திக்கிங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்படி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதிலே குறிப்பாக அபு அகீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த தோழர் கூலி வேலைக்கு போயிட்டு மூட்டைகளை சுமந்து விட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா,
அவருக்கு கிடைத்தது அரை சாவு பேரிச்சம்பழம். அதாவது இவ்வளவு பேரிச்சம்பழம் தான், கையில இவ்வளவு பேரித்தம்பழம், அரை ஒரு கையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பழம் அளவுதான் அவருக்கு கூலியாக கிடைத்தது. அதை கொண்டு வந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அதை கொடுத்தார். அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இவர் கொடுக்கிற இந்த தர்மத்தை எல்லாம் அல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டா இருக்கிறான், ரொம்ப பெருசா கொண்டாந்து கையில ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து அரசாவு குறைந்ததை கொண்டு வந்து கொடுக்கிறாரே, இவரெல்லாம் அல்லாவுக்கு தேவையில்லாத வேலையை, அல்லாவுக்கு இது தேவையே இல்லை. என்ன செய்றாங்கன்னு சொன்னா, உட்கார்ந்து அவருடைய மனம் புண்படும்படியாக நயவஞ்சகர்கள் அங்கே உட்கார்ந்து நையாண்டி செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பின்னாடியே 4000 திர்ஹம், அதாவது 40 தங்க காசுகள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்க. ரசூலுல்லாஹ் சொந்த மாத்திரத்தில் வீட்டுக்கு போனாங்க, 4000 திர்ஹம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா கொண்டு வந்து அங்கே அந்த தர்மத்தினுடைய பொருளிலே வைக்கிறார்கள். இதை பார்த்துட்டு நயவஞ்சகர்கள் மீண்டும் சொன்னாங்க, அல்லாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார், பெரிய அளவு கொடுக்கிறாரு, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி இவர் கொடுக்கிறார் என்று அதையும் நையாண்டி செய்தார்கள், நக்கல் செய்தார்கள். அப்ப அல்லாஹ் உடனே என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு வசனத்தை இறக்குகிறான். 9வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா இறக்கி தருகிறான். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத். சதக்காவுடைய விஷயத்திலே மூமீன்களிலே என்ன செய்றாங்கன்னு சொன்னா கூடுதலாக தாராளமாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், அவர்களையும் கேலி செய்கிறார்கள். வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹுதஹும், தன்னுடைய உழைப்பை தவிர வேறொன்றும் இல்லை, உழைப்பு தான், அந்த உழைப்பின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கிறாங்க, அதையும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா கேலி செய்கிறார்கள். ஃபயஸ்ஹரூன மின்ஹும், அவர்களிலே ஒரு கூட்டத்தார் அங்க உட்கார்ந்துகிட்டு நக்கல் நையாண்டி செய்து கொண்டிருக்கிறார்களா. ஸஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் அவர்களை என்ன செய்றான்னு சொன்னா கேலி செய்து விடுவான், நையாண்டி செய்து விடுவான். வலஹும் அஸாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, குறைந்த அளவோ நிறைந்ததோ அதை பார்ப்பதல்ல, உள்ளத்தை பார்க்கிறான். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் அது குறைந்ததா நிறைந்ததா என்று அல்லாஹ் பார்க்காமல் அதை நீங்க நையாண்டி செய்யாதீங்க, கேலி செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதை நீங்கள் என்ன சொன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அந்த நன்மையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், அது உங்களை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கும் என்ற நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தந்திருக்க செய்தியும் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக பெரிய அளவிலே இருக்க வேண்டும் என்பது அல்ல, நம்மால் முடிந்த அளவிற்கான சதக்காக்களை சிறிய அளவாக இருந்தாலும் கூட அதையும் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதை அன்பிற்கினியவர்களே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது.